இட்ஸ் ஃப்ரைடே ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கிராசரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னர்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள பருப்பு எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வேற ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ கிராசரி ஐட்டம் எல்லாமே காலியாகவும் போகுது. ஸோ அதனால எல்லாத்தையுமே இப்போவே வாஷ் பண்ணி வச்சுட்டேன்னா புதுசாக வாங்கும் போது அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா கண்டெய்னருமே மேக்ஸிமம் எடுத்துட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை வந்துட்டு இன்னொரு டைம் வந்து வாஷ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய கண்டெய்னர் எல்லாத்தையுமே சோப் லிக்யூட் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ நைட்டு வந்து கவுண்டர் டாப் மேலேயே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே வெயில் அடிக்கும் போது அதை வெயிலில் வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் சிண்டுக்கு வந்து புது ப்ரஷ் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ அதை தான் காட்டிகிட்ருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே நல்லா வெயில் வந்ததும் அந்த கண்டெய்னர் எல்லாத்தையுமே எடுத்து வந்து வெயிலில் காய வச்சுட்டேன். ஸோ எல்லாம் ட்ரை ஆனது ஈவினிங் போல் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டேன்.